விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, பவர் டில்லர் வச்சுருக்கிற விவசாய நண்பர்கள் வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, சேத்துல ஓட்டிகிட்டு வரும்போது வண்டி சுத்தம் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பவர் டில்லரை பொறுத்த வரைக்கும் புழுதி ஓட்டுறதை விட பெரும்பாலும் சேத்தொழு தான் நம்ம அதிகமாக ஓட்டுவோம். அப்படி இருக்கும்போது அது சுத்தம் செய்ய ரொம்ப சிரமப்படுவோம். ஏன்னா அந்த களிமண் சேரெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஜின் சைடு வந்து ஃபுல்லாக அப்பிக்கும். அதுவும் காஞ்சிருச்சுனாலும் அது எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நாங்களும் உழவு ஓட்டிகிட்டு வந்துட்டு வண்டி வந்து சுத்தம் பண்ணலான்ட்டு கையில் நம்ம தண்ணி எடுத்து சுத்தம் பண்ணால் ஓரளவுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் க்ளீன் ஆகும். அந்த இன்ஜின் சைடு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் க்ளீனே ஆகாது. என்ன தான் நம்ம ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணாலுமே அது எதுவும் ஆகாது. அதுவும் டைமும் ரொம்ப எடுத்துக்கும். சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் இந்த அகரோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் மோட்ரு பார்த்தோம். இந்த ப்ரெஷர் மோட்ரு வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதை போட்டிருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். அது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3600 பக்கமாக வருதுங்க. அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கையிலேயே நம்ம ஈஸியாக பண்ணுற மாரி தான் கொடுத்துருப்பாங்க. எடுத்து ஃபிட் பண்ணுற மாரி தான் இருக்கும். டைட்டாக போகாது. போட்டு உடனே இங்கே தான் எப்படி ஏன்னா ஃபுல் ஃபோர்ஸாக தண்ணி ஃபோர்ஸாக தள்ளுதுங்க. நம்ம எந்த அளவுக்கு சேர் காஞ்சிருந்துச்சுனாலும் ஈஸியாக எடுத்துடலாம். அதனால தண்ணி நமக்கு வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படுது. நம்ம வந்து நார்மலாக கையில் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அப்படியே ஒரு 10-15 பேக்கெட் தண்ணி மேலே தேவைப்படுங்க நம்ம க்ளீன் பண்ண. ஆனால் அந்த மோட்டரில் வச்சு க்ளீன் பண்ணோம்னா ஒரு 4-5 பேக்கெட் தண்ணி யூஸ் பண்ணுறோம். அது ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். ப்ரெஷரோட இதுக்கு ஃபுல்லாக அந்த சேரெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எடுத்துருதுங்க. தண்ணி போண்டா உனக்கெல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்கும். எந்த அளவுக்கு சேர் காஞ்சிருந்துச்சுனாலும் ஈஸியாக எடுத்துருதுங்க. அது இல்லாமல் இந்த இன்ஜினுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் அப்பிக்கும் சேர். அதெல்லாம் எடுக்கிறத நம்ம ரொம்ப சிரமப்படுவோம். அதெல்லாம் குச்சி விட்டு இப்படி குத்தி நம்ம கையில் க்ளீன் பண்ணும்போது அது மாதிரி தான் பண்ணுவோம். அப்படி இதில் நம்ம ப்ரெஷர் மோட்டரில் நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக அதில் ஃபுல்லாக எடுத்துருங்க. இந்த மோட்டர் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வண்டின்னு நம்ம பவர் டில்லர்னு இல்லை மற்ற பெரிய டிராக்டரோ இல்லை வேறு ஏதாவது வாங்கணும், நம்ம 2 வீலர் கூட வச்சுருந்தோம் க்ளீன் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நம்ம போய் சர்வீஸ் ஸ்டேஷன் பே பண்ணுறதுக்கு நாமளே வீட்லேயே பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ஃபுல் சேரையும் க்ளீனாக எடுத்துருங்க. நம்ம இது ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. வண்டி நம்ம கொண்டு போய் சேத்துல ஓட்டிகிட்டு வந்தோமா ஒரு டைம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோமோ வண்டியோட மெயின்டெனன்ஸும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். சேர் அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக துரு பிடிச்சிரும். இன்ஜினெல்லாம் பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிரும் சீக்கிரம். அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிட்டோமோ வண்டியோட லைஃப் நல்லா வருங்க. பாருங்க நல்லா ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுச்சு. எங்கேயும் துளி சேர் இல்லை, எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதனோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.